भस्मोद्धूलितदेहाय व्याळयज्ञोपवीतिने रुद्राक्षमालाभूषाय व्योमकेशाय मङ्गलम् सूर्यचन्द्राग्निनेत्राय नमः कैलासवासिने सच्चिदानन्दरूपाय प्रमदेशाय मङ्गलम् मृत्युञ्जयाय साम्बाय सृष्टिस्थित्यन्तकारिणे त्र्यम्बकाय शान्ताय त्रिलोकेशाय मङ्गलम् गङ्गाधराय सोमाय नमो हरिहरात्मने उग्राय त्रिपुरघ्नाय वामदेवाय मङ्गलम् सद्योजाताय शर्वाय भव्यज्ञानप्रदायिने ईशानाय नमस्तुभ्यं पञ्चवक्त्राय मङ्गलम् सदाशिवस्वरूपाय नमस्तत्पुरुषाय च अघोराय च घोराय महादेवाय मङ्गलम् श्रीचामुण्डा प्रेरितेन रचितं मङ्गलास्पदं तस्याभीष्टप्रदं शम्भो यः पठेन् मङ्गलाष्टकम्. அபிஷேகத்தை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்னா, இவ்வளோ பழமையான கோயில், அகத்தியர் வந்து சேவித்த கோயிலா அப்படின்னு சொல்லும்போது இது எந்த ஒரு மாவட்டமாக இருக்கும்? திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த இந்த இடத்துல நாங்கள் படப்பிடிப்புக்கு சென்றபோது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. யானை பூஜிச்சிருக்கு, எறும்பு பூஜிச்சிருக்கு, ஈசனை அனைத்து உயிரினங்களும் பூஜிச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த மேகக்கூட்டத்தில் எங்கள் படப்பிடிப்புக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான அந்த யானை வடிவ மேகத்தில் அந்த நம்மளுடைய ஈசனின் கலசத்துக்கு கார்மேகம் சுரந்த ஒரு அற்புதமான காட்சி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திருக்கோயிலில் விநாயகர்னாலே உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வயிறு தான். இந்த மணவூரில் இருக்கும் விநாயகர் வயிறு சம்பந்தமான எல்லா வியாதிகளையும் போக்கி தருகிறார். வயிற்று வலிங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை தீருது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் ஆனந்தவல்லி தாயார் அனைவருக்கும் கடன் தொல்லை நீக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை. அப்போ அந்த ஆனந்தவல்லிக்கு ஒரு அபிஷேகம் நடக்குது. அதை பார்க்கறதுக்கு சிறிய இடைவேளை காத்திருந்து சேவிப்போம். பிரம்மா, இந்திரன் இவர்கள் பூஜித்த ஸ்தலம். இதே மாதிரி முனிவர்களும் பூஜிச்சிருக்காங்க. இப்போ எடுத்த உடனே ஒரு சென்னை சிட்டியில் எவ்வளோ பெரிய தெப்பக்குளம் தெரியுமா? இந்த கோவிலுக்கு எவ்வளோ பெரிய ராஜகோபுரம் தெரியுமா? எவ்வளோ பெரிய சிவ பாண்டித்தியத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தின் அற்புதமான அந்த தெப்பக்குளம், அந்த ராஜகோபுர தரிசனம் இப்போது. ஐந்தான முகமெதிரில் அருள் பொழியுதே, அனலான மலை காண மனம் குளிருதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களாளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே, மனம் ஊறிடுதே.
அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. இப்போ பார்த்தீங்களா, இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காமிகா ஆகம முறைப்படி பூஜைகள் நடக்குது. அதே மாதிரி இந்த தெப்பக்குளம், இந்த தீர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கோமதி சரஸ்திக்க தீர்த்த குளம், அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தீர்த்த குளம். இந்த குளம் வந்து ரொம்ப அற்புதமான தீர்த்தம். இந்த கோவில் பற்றி வரலாறு கேட்டிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நமக்கு கோபம் வரலாம், தப்பில்லை, நம்மெல்லாம் மனுஷர். முனிவர்களுக்கு கோபம் வரும். அதில் இந்த கோபத்துக்கே ஒரு கோபம் உள்ள ஒரு முனிவர் யார் ஞாபகம் வந்துருச்சா? வசிஷ்ட மகரிஷி. அவர் பயங்கரமான கோபம். அந்த வசிஷ்ட மகரிஷி தேவேந்திரன் கிட்டேருந்து காமதேனு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கார். எதுக்காகனா பூஜைக்கெலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கார். இவர் பூஜை இடைஞ்சல் பண்ணும்போது, இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது, சிவ பூஜை பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கு, அந்த காமதேனு ஏதோ இடைஞ்சல் பண்ணியிருக்கு. உடனே நம்ம வசிஷ்டருக்கு எவ்வளோ கோபம் வரும்னு உங்களுக்கே தெரியும். வசிஷ்டர் கோபத்தில் என்ன பண்ணிடுறாரு, காமதேனுவை காட்டு பசுவாக மாற்றிடுறாரு. அப்படி காட்டு பசுவாக மாற்றின உடனே என்ன பண்ண முடியும், அவர் பாட்டில் அந்த காட்டு பசுவாக சுற்றிட்டு இருக்குது. அப்போது தேவேந்திரன் ஒரு முடிவு எடுக்கிறார். ஐயோ, காமதேனுங்கிறது எவ்வளோ பெரிய விசேஷம், வசிஷ்டர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி வசிஷ்டர்லாம் திருப்பி கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பெரிய முனிவர். அதனால் என்னாச்சுன்னா, அந்த காமதேனுவை மீட்டு பெறுவதற்கு, அதை பெறணுமா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அந்த திருக்கோயிலில் அந்த இந்திரன் பூஜித்து கார்மேகங்கள், கார்மேகங்கள்லாம் என்னங்க, கார்மேகம்னா எல்லாருக்குமே தெரியும், காருனாலும் மேகம்னாலும் ஒன்று தான். அந்த கார் அப்படிங்கிற வார்த்தைக்கு கருமேகம், மழை பொழியக்கூடிய இடத்துக்கு, இந்த இடத்த நந்தவனமாக மாற்றி அப்படியே ஒரு காமதேனுவை மீட்டு தந்த ஸ்தலம். எப்பேற்பட்ட ஸ்தலத்தை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்தலத்தில் காமதேனு மீட்ட ஸ்தலம் என்பதால் இந்த ஸ்தலத்திற்கு காரண ஈஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டிருக்கிறது. இப்போ அந்த ஈஸ்வரனுக்கு நடக்கும் ஒரு அற்புதமான அபிஷேகம். முடி மீது தீபமாய், மடி மீது ஜோதியாய், அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன். தீயனும் லிங்கம் ஜோதியில் தங்கும், பாய்ந்திடும் சுடராய் வான்வெளி பொங்கும். அருணாச்சலா உன் கோலமே, அருணாச்சலா உன் கோலமே, மனம் காண வர வேண்டும், தினந்தோறும் வரம் வேண்டும். மலையான நாதனே அருள்வாயப்பா, மலையான நாதனே அருள்வாயப்பா. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. மயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே.